வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவலிங் தமிழன். இந்த ட்ராவல் சீரீஸில் நம்ம போக போகிற இடத்தோட பேர் மேகாலயா. கோவாவில் வேறு லெவலில் ஃபன் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இன்னும் என் கோவா சீரீஸை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த ட்ராவல் சீரீஸில் நம்ம நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ட்ரிப்பில் நான் சோலோவாக போகலைங்க, என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே ஃபன் வேறு லெவலில் இருக்கும். இந்த 7 days ட்ரிப்பில் நாங்கள் பண்ண ட்ரெக்கிங், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டே பண்ண டிஃப்ரெண்ட் காட்டேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த மேகாலயா ட்ராவல் சீரீஸோட வீடியோ நான் டெய்லி நைட் 7 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். அதான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வெல்கம் டு மேகாலயா. மேகாலயா போகணுன்னா நீங்கள் குவாஹாட்டி ஏர்போர்ட்டில் தாங்க இறங்கணும். இந்த மேகாலயா ட்ரிப்போட பயணத்தை சென்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம். சென்னையிலேருந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குங்க குவாஹாட்டி ஏர்போர்ட்டுக்கு. சீசனை பொறுத்து டிக்கெட் ப்ரைஸும் மாறும். சென்னை டு குவாஹாட்டி அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் வெறும் 10,000 ரூபாயில் கிடச்சிரும். ஒரு வழியாக ஏர்போர்ட் ரீச் ஆகி கேப் புக் பண்ணோம். கேபை புக் பண்ணிவிட்டு எங்கடா போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? இருங்க, அங்கே போய் சொல்கிறேன். மேகாலயாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பைக் இல்லைனா கார் கண்டிப்பாக தேவைங்க. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதான் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்து காரை ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். நீங்கள் 3 பேர்னா நீங்கள் காரில் போகலாங்க, ஆனால் நீங்கள் 2 பேர்னா பைக்கில் கூட போகலாம். சொல்ல போனால் பைக்கில் தாங்க ஃபன்னாக இருக்கும். நான் எப்போவும் சொல்கிறது தாங்க, நீங்கள் எந்த வண்டியை ரெண்ட்டுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வண்டியில் எங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கோங்க. காரை எந்த கண்டிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே கண்டிஷனில் ரிட்டர்ன் பண்ணுறதும் முக்கியம். இன்றைக்கி ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டேனால நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். குவஹாட்டி ஏர்போர்ட்லேருந்து ஷிலாங் போகிற வழியில் ஒரு ரொம்ப அழகான ஃபேமஸான லேக் இருக்குங்க, உமயம் லேக். அந்த லேக்கில் இருக்கிற ஒரு போட் ஹவுஸில் தாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். தூரத்தில் தெரிகிற அந்த மலை பக்கத்தில் தாங்க எங்கள் போட் ஹவுஸ் இருக்குது. இந்த போட்டில் போனால் தாங்க நம்ம போட் ஹவுஸ் ரீச் ஆக முடியும். இந்த போட் ரைடுக்கு நாங்கள் பே பண்ணது 60 ரூபா ஒரு ஆளுக்கு. இதாங்க நம்ம போட் ஹவுஸ். இந்த அழகான போட்டை கேப்சர் பண்ணும்போது கீழே இருக்கிற குழியை கவனிக்கலை. ஐயோ, என்னாச்சு? நம்ம ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானே, போய் தூக்கி விடலாமான்னு எவனாச்சும் வாரானா? போட் ஹவுஸை பார்த்த ஆர்வத்தில் நம்மளை மறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வாயை பொழக்கிற மாதிரி ஒரு வியூ. வாங்க போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸில் 2 கதவு இருக்குங்க. இதான் நேற்று நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. காலையில் எழுந்திரிச்சு இந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொரட்டை சத்தம் பயங்கரமாக இருந்திருக்குமே. இந்த பெட்டில் தாங்க நான் படுத்திருந்தேன். இது நம்மளோட பேக், கேமரா ஆக்சசரிஸ். போட் ஹவுஸ்க்கு வெளியே ஒரு சின்ன டைனிங் டேபிள் செட்டும் இருக்கும். இந்த அழகான வியூவை ரசிச்சுட்டே நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம். நேற்று நைட்டு இங்கே உட்காந்து தான் நம்ம டின்னர் பண்ணோம். இந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபுல் வர்த்து தாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே கரண்ட் சப்ளை கிடையாதுங்க. உங்கள் ஃபோன், கேமரா, பேட்டரிஸ் நீங்கள் ஒன்றுமே சார்ஜ் பண்ண முடியாது. என்கிட்ட பவர் பேங்க் இருந்ததுனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா பவர் பேங்க் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. மற்றபடி இந்த போட் ஹவுஸில் சர்வீஸ், சாப்பாடு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு.
இந்த போட் ஹவுஸ்க்கு நான் பே பண்ணது 4500 ஒரு நைட்டுக்கு. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இங்கே நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்கும் வருவாங்க. ஆனால் மார்னிங் டைம்னால இங்கே ஒரே ஒரு போட் தாங்க இருந்துச்சு. நேற்று நாங்கள் அந்த கரையில் இருந்தாங்க போட் எடுத்து நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்தோம். ஒரு சின்ன டைம் லேப்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். நம்ம சோம்பேறி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாங்க எந்திரிச்சு குளிக்க போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். आपका नाम क्या है? अंगम। यहाँ पर कितना साल से रहते हो? हम लोग अभी यहाँ पे 15 साल से। இவர் தாங்க இந்த போட் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறாரு. 15 வருஷமாக கரண்ட் சப்ளை கூட இல்லாமல் இந்த சின்ன ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. நம்மளை டூரிஸ்ட்டை விட ஃபேமிலி மாதிரி தாங்க ட்ரீட் பண்ணாங்க. ஒரு வழியாக நம்ம பசங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த போட் ஹவுஸில் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணாமல் டேயில் மட்டும் ஸ்டே பண்ணிங்கன்னா வெறும் 3000 ரூபா தாங்க. நைட் ஸ்டேக்கு 5000 ருபீஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என் வீடியோவை ரெஃபரன்ஸாக காட்டினீங்கன்னா 500 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. இந்த போட் ஹவுஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போட் ஹவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க, இந்த போட் ஹவுஸ்க்கு ஒரு குட் பை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? இவன் தாங்க பிரின்ஸ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவன் கிருஷ்ணா. 2 பேரும் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கேமரா முன்னாடி சும்மா கூலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போட்டில் திரும்ப ஏறின இடத்துல வந்து இறங்கிட்டோம். சேஃபாக வந்து ட்ராப் பண்ண நம்ம அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரிப்போட எல்லா நைட்டும் நாங்கள் யூனிக்கான இடத்துல தாங்க நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்லாம் வேணும்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரலங்க. ஆனால் இதை விட சூப்பரான விஷயம்லாம் நம்ம ட்ரிப்பில் காத்துட்ருக்கு. அடுத்த மேகாலயா வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், உங்கள் டிராவலிங் தமிழன்.